Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 12 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 7 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Exercise 13.2 question number 1 பாருங்க. Use isometric dot paper and make an isometric sketch for each one of the given shapes. ஸோ நமக்கு வந்து isometric dot paper வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. யூஸ் பண்ணிவிட்டு isometric sketch வந்து மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. For each one of the given shapes. அவங்க கொடுத்துருக்கிற ஷேப்ஸ்க்கு வந்து isometric dot sketch வந்து நம்ம ட்ரா பண்ணணும். இப்போ அவங்க கொடுத்துருக்கிற sketch வந்து என்ன ஸ்கெட்சாக இருக்குது? ஆப்ளிக் sketch. ஆப்ளிக் ஸ்கெட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஐசோமெட்ரிக் டாட் ஸ்கெட்ச் வந்து மேக் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து இங்கே கியூபாய்ட் கொடுத்துருக்காங்க. அதோட டைமென்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6 கொடுத்துருக்காங்க. பிரெத் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம இங்கே ட்ரா பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லென்த் வந்து 6 கொடுத்துருக்காங்க இல்லையா? நம்ம வந்து 6க்கு லென்த்துக்கு வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? 1 2. ஸோ ஒரு டாட்லேருந்து இன்னொரு டாட்க்கு வரைகிறது 1 யூனிட் சொல்லியிருக்கேன். ஸோ 1 2 3 4 5 6. ஸோ லென்த் நம்ம வந்து ட்ரா பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரெத் ட்ரா பண்ணுவோம். ஸோ பிரெத் ட்ரா பண்ணுறப்போ இந்த மாதிரி க்ராஸாக தான் நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ பிரெத் வந்து 2 இருக்குது. ஸோ 1 2. அதே மாதிரி இந்த சைடும் நம்ம ட்ரா பண்ணிடலாம். 1 2. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹைட் ட்ரா பண்ணலாம். ஸோ ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட் வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக ட்ரா பண்ணுவோம். ஸோ 1 2 3. ஓகேவா? அதே மாதிரி இப்போ இங்கேயும் நம்ம ஹைட் தானே பார்ப்போம். ஸோ 1 2 3. ஓகேவா? அதே மாதிரி இந்த சைடு நம்ம ஹைட் ட்ரா பண்ணுவோம். 1 2 3. அதே மாதிரி இங்கே 1 2 3. ஓகேவா? அந்தந்த பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். அப்போது கரெக்டாக நமக்கு வந்துடும். 4 parallel லைன்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோமா இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில், அந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இப்போ டாப் சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஸோ இதை ஜாயின் பண்ணிடலாமா? அதே மாதிரி இந்த சைடும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போது இந்த லென்த் நமக்கு கிடச்சிரும். 6 வரும் பாருங்கள். 1 2 3 4 5 6. அதே மாதிரி இங்கே நம்ம ஜாயின் பண்ணணும். 1 2 3 4 5 6. ஓகேவா? அதே மாதிரி பாட்டமில் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6. ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சா ஐசோமெட்ரிக் டாட் ஸ்கெட்சு? ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், செகண்ட் சப்டிவிஷன். ஸோ இங்கே வந்து என்ன பிக்சர் நமக்கு கொடுத்துருக்காங்க? வின்னர்ஸ் டைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம காம்படிஷன்ஸ்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் அப்படின்றதுக்கு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நிற்க வைப்பாங்க. கரெக்டாக? ஸோ இதுதான் நமக்கு வந்து ஐசோமெட்ரிக் ஸ்கெட்சஸில் நமக்கு வரைய சொல்கிறாங்க. உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ட்ரா பண்ண போகிறாங்க. ஸோ பிக்சர்லேயே அவங்க வந்து நமக்கு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அது நம்ம கரெக்டாக வச்சு நம்ம ட்ரா பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பேஸ் லென்த் வந்து ட்ரா பண்ணுவாங்க. அதை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8. So 1 2 3 4 5 6 7 8. நெக்ஸ்ட் வந்து நமக்கு பிரெத் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2. Now the height. The height is 2. Let's do the same thing for the other side. 2 3
2. And this is 3. ஸோ போத் சைட்ஸுமே நமக்கு 3 3 தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பேரலோகிராம் மாதிரி இருக்குது நமக்கு, கரெக்டாக? ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ 3 3. So here I'm only doing 2 because it will be hidden. ஸோ அந்த சைடு நமக்கு வந்து இல்யூஷனாக இருக்கும், ஹிடன் பார்ட்டாக இருக்கும், கரெக்டாக? நமக்கு இங்கேருந்து பார்க்குறப்போ இருக்கிற மாதிரி இருக்கும், பட் இருக்காது. ஸோ அந்த பார்ட் வந்து ஹிடன் ஆகிருக்கும். ஸோ இல்யூஷன் அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கும். The height is 2. ஸோ நமக்கு 2 தான் கொடுத்துருக்காங்க. அந்த டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மெஷர்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால அவங்க வந்து 2 தான் 4 சைட்ஸுமே யூஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருக்காங்க. And this is also 2. ஸோ நீங்கள் இதில் வந்து அவங்க கொடுத்துருக்கிற டைமென்ஷனை கரெக்டாக நீங்கள் வச்சு ட்ரா பண்ணிங்கனாலே கரெக்டாக நமக்கு வந்து இமேஜ் கிடச்சிரும், ஸ்கெட்ச் வந்து கிடச்சிரும். அவங்க வந்து பேஸ் லென்த் 8 சொல்லியிருக்காங்க, நம்ம 8 ட்ரா பண்ணிட்டோம், கரெக்டாக? அதுக்கப்புறம் இங்கே வந்து நமக்கு 2 கொடுத்துருக்காங்க. 2 அப்படின்றது வித், கரெக்டாக? பிரெத்துன்னு சொல்லலாம். ஸோ அப்போ இங்கே நம்ம வந்து 2 ட்ரா பண்ணிட்டோம். ஹைட்டும் நமக்கு 2 கொடுத்துருக்காங்க, ஸோ 2 ட்ரா பண்ணியாச்சு, கரெக்டாக? ஸோ இங்கேயும் நமக்கு வந்து 2 தான், ஏன்னா இது வந்து நமக்கு என்ன ஷேப்? Rhombus. ஸோ ராம்பஸில் வந்து ஸ்கொயர் மாதிரியே தான், எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ இங்கேயும் 2 தான் வரும், இங்கேயும் 2 தான் வரும், நம்ம ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேரலோகிராம், ஓகேவா? அவங்க கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் வச்சு நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். நமக்கு பார்க்குறப்போ வந்து ஆக்சுவலாக இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் தான், நமக்கு மேலே டாப்லேருந்து பார்க்குறப்போ இது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும். பட் ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் இது நமக்கு பை வியூவிங் என்ன ஷேப் இருக்குது? ராம்பஸ் இருக்குது, கரெக்டாக? ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம 2, இங்கே நமக்கு 2 சொன்னனால இங்கேயும் நமக்கு 2 தான் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 3ன்றதுனால நான் இங்கேயும் 3, ஏன்னா இது வந்து ஒரு பேரலோகிராம் மாதிரி இருக்குது. பேரலோகிராமுக்கு நமக்கு வந்து ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல், கரெக்டாக? அப்போது இங்கே 3ன்றனால இங்கே 3 எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இங்கே 2 இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே நான் வந்து 2 தான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த சைடு எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி பை வியூவிங் எப்படி தெரியுது? அவங்களே இப்போ இங்கே வந்து 2ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இங்கே வந்து 2 ட்ரா பண்ணியாச்சு. இங்கேயும் நமக்கு 2, கரெக்டாக? அப்போ இங்கேயும் 2 இங்கேயும் 2னா இதுக்கு ஆப்போசிட் சைடு தான் இது. அப்போ இங்கே 2ஆக தான் இருக்கும், ஏன்னா அப்போ இது வந்து ஒரு ராம்பஸ் ஆயிடுது. இங்கே 2னா இங்கே ஒரு 2ஆக தான் இருக்குது. ஸோ இந்த சைட் ஃபுல்லாகவே இப்போ ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு டாப்க்கு வாங்க. டாப்க்கு வந்து அவங்களே இங்கே 2ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது 2னா இதுக்கு ஆப்போசிட் சைடு இதுவும் 2ஆக தான் இருக்கும், இதுக்கு ஆப்போசிட் சைடு இதுவும் 2ஆக தான் இருக்கும். அப்போ ஆல் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கிறப்போ இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது? இது ஆக்சுவலாக டாப்லேருந்து நீங்கள் பார்க்குறப்போ லுக்ஸ் லைக் அ ஸ்கொயர் தான், ஆனால் நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போது இது வந்து ஒரு ராம்பஸ், ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சைடு வரலாம். இந்த சைடு வந்து அவங்க வந்து இப்போ நம்ம இங்கே நம்ம 2 வரைஞ்சிருக்கிறதுனால அப்போ இந்த சைடும் நமக்கு 2 தான் ஹைட் இருக்கும். ஸோ நம்ம 2 வந்து ஆப்வியஸாக வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து என்னது? ஸோ இங்கே வந்து நமக்கு இங்கே 2 தான் ட்ரா பண்ணியிருக்கோம், கரெக்டாக? அதே மாதிரி அப்போ இங்கேயும் நான் வந்து 2 ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கே வந்து 3 ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயும் நான் வந்து 3 ட்ரா பண்ணுறேன். இங்கே வந்து நீங்கள் 3 ட்ரா பண்ணியிருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே 3 ட்ரா பண்ண முடியாது, ஏன்னா இங்கே வந்து ஒரு யூனிட் வந்து நமக்கு ஹிடன் ஆயிரும், ஹிடன் பார்ட், இல்யூஷன் ஆயிரும். ஸோ இந்த இடம் வந்து நமக்கு தெரியாது, மறைஞ்சிருக்கும். அதனால இங்கே வந்து நம்ம 2 நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ரா பண்ணணும், ஓகேவா? நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். திருப்பி நம்ம ட்ரா பண்ண தான் உங்களுக்கு வந்து கிளியராக இமேஜ் கிடைக்கும். இல்லைன்னா கன்ஃபியூஷன்லேயே தான் இருப்பீங்க. ஒரு 5 to 6 டைம்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்டு சப்டிவிஷன் பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம ஐசோமெட்ரிக் ஸ்கெட்ச் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து ப்ரீவியஸ் சம்ஸ்லாம் மெஷர்மெண்ட்ஸ் வந்து டைமென்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, இதில் கொடுக்கல, நம்மளாக தான் எடுக்கணும். இப்போ இங்கே வந்து ஒரு ஸ்கொயர் அப்படின்றத நம்ம 1 யூனிட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்து இங்கே போகுது இல்லையா, இது வந்து லென்த்,
ஸோ லென்த் வந்து நம்ம 1 அப்படின்னு எடுத்துக்கலாம், 1 யூனிட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இது வந்து நமக்கு என்னது, ஹைட். ஸோ ஹைட்டுமே நமக்கு வந்து என்னது 1 யூனிட் தான் இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா பிரெத். கரெக்டாக? பிரெத் வந்து 1 2 2 ஸ்கொயர்ஸ் கவர் பண்ணியிருக்கு. ஸோ 2 நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஹைட் பார்க்கலாம், 1 2 3, அப்போ 3 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த லென்த் பார்த்தீங்கன்னா 1. ஸோ இதுவும் 1 தான், இதுவும் 1 தான், இதுவும் 1 தான். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த லென்த் பார்த்தீங்கன்னா 1 2, ஸோ 2. இது வந்து 1, அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா 1 தான். இந்த லென்த் பார்த்தீங்கன்னா 1 2, ஸோ 2. இது ஃபுல்லாகவே நமக்கு வந்து 1 1 1 1 தான். ஓகேவா? இந்த மாதிரி நம்மளே கன்சிடர் பண்ணிவிட்டு செய்யணும். இப்போ உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து செஞ்சு காமிப்பாங்க, ட்ரா பண்ணுவாங்க. So 1. 1 யூனிட். Now the breadth is 2. Height is 3. 1 unit, 1 unit, 1 unit. 1 unit, 2 unit, 1 unit, 1 unit, ஸ்லாண்டிங்காக வரணும். 1 unit, 1 unit. Now 2 units, 1 unit, and 1 unit. ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்க. அப்ஸ்டைர்ஸ் மாதிரி பிக்சர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம ஐசோமெட்ரிக் ஸ்கெட்ச் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ இதுக்கு நமக்கு டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈச் ஸ்டெப்லேயுமே பார்த்தீங்கன்னா 2 2 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த டோட்டலாக இந்த லென்த் அப்படின்னு வர்றப்போ நமக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்க. ஸோ 2 + 2 + 2 நமக்கு என்ன வரும், 6. அப்போது இங்கேருந்து இங்கே வரைக்கும் நமக்கு வந்து 6 யூனிட்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் 6 யூனிட்ஸ் அப்படின்றதுனால இந்த ஹைட்டுமே நமக்கு இந்த எல் ஷேப் இருக்கு இல்லையா, அந்த எல் ஷேப்பில் இந்த ஹைட்டுமே நமக்கு என்ன தான் இருக்கும், 6 தான் இருக்கும். இந்த ஈச் ஸ்டெப்போட ஹைட்மே பாருங்கள் 2 2 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதுக்கு ஐசோமெட்ரிக் ஸ்கெட்ச் வரைகிறப்போ இந்த எல் ஷேப்பை ஃபர்ஸ்ட்டு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த லைன்ஸை ஃபுல்லாக ட்ரா பண்ணிடலாம். ட்ரா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஃபாஸ்ட்டாக நம்ம ட்ரா பண்ணிடலாம். இப்போ இங்கே வந்து நமக்கு 4 கொடுத்துருக்காங்க. அப்போது நமக்கு இங்கேயும் நமக்கு என்ன தான் இருக்கும், 4 தான் இருக்கும். ஓகேவா? அப்போ இங்கே 4, இங்கே 4, இங்கே 6, இங்கே 6. அப்புறம் இந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இந்த ஸ்டைல்ஸோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் 2 ட்ரா பண்ணிவிட்டு வேர்ட்டிக்கலாக 2 ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே ஆஸ் யூஷுவல் 4 4. அப்போ இங்கே நமக்கு 2 தான் வரும். அதே மாதிரி 4 4 2 2, 4 4 2 2, 4 4 2 2, 4 4 2 2. அந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஓகேவா? உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ட்ரா பண்ணி காமிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல் ஷேப் வந்து ட்ரா பண்ணிடுங்க 6 6க்கு. 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. நெக்ஸ்ட்டு அந்த 4 லென்த் இருக்கு இல்லையா, அதை ட்ரா பண்ணிக்கோங்க. 1 2 3 4. Now the 2. 1 2. ஸோ அந்த ஸ்டைல்ஸோட ஹைட் 1 2 3 4. Then 2. 1 2. 1 2 3 4. Then 2 here. ஸ்டைல்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்குறப்போ நமக்கு ரெக்டாங்கிள் ஃபேஸில் இருக்கும். கரெக்டாக?
அதே இது இந்த ஸ்டேட்ஸை நம்ம சைடில் இருந்து பார்க்குறனால ஒவ்வொரு ஸ்டேட்டுமே நமக்கு எப்படி தெரியுது, பேரலோகிராம் மாதிரி தெரியுது. ஸோ ரெக்டாங்கிள்க்கும் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் தான், பேரலோகிராமுக்கும் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் தான். ஓகேவா? Now 4. 1, 2, 3, 4. 2. 1, 2. 1, 2, 3, 4. Then 2. 1, 2. 1, 2, 3, 4. 1, 2. 1, 2. 1, 2. And then 4. ஸோ பாருங்கள், ஐசோமெட்ரிக் ஸ்கெட்ச் வந்து பர்ஃபெக்டாக வந்து ட்ரா பண்ணிட்டாங்க. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.